ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி குருதாம யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஐபிஎல்ல நடக்க போற 53வது T20 மேட்ச் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 53வது மேட்ச்ங்கிறத விட முக்கியமான மேட்ச் ஒரு டீமுக்கு இந்த மேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த டீம் எந்த டீம்னு பாத்தீங்கன்னா சென்னை. ஏன்னா சென்னை ஆரம்ப கட்டத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது ரொம்ப டேபிள் கீழே இருந்தாங்க. இப்போ போக 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 கடைசி கட்ட நெருங்க அவங்களுக்கு ஃபுல் எஃபெக்ட் கொடுத்து மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க. சோ அதுல அவங்க அந்த கப் 2026 டிராஃபியை வின் பண்ணுங்கிற ஒரு மனப்போட வராங்கிறது வந்து தெரியுது. பட் அது நினைவாகணும் அப்படின்னா இந்த மேட்ச்ல இருந்து அவங்க வின்னிங்க கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா லக்னோவோட இன்னும் 2 மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச் இல்லாம இன்னும் ஒரு மேட்ச். அப்போ லக்னோவோட இருக்கிற மேட்ச் 2மே அவங்க ஜெயிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வந்து இருக்கும். அப்போ சென்னைக்கு இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். இப்போ மேட்ச் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னைக்கும் லக்னோவுக்கும் தான் நடக்க போகுது. 10ஆம் தேதி மே வந்து நடக்கிறதுக்கு டைமிங் மதியம் 3:30 மணிக்கு வந்து நடக்க போகுது. இதுல சென்னைக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜும் வந்து இருக்கு. அது என்னங்கிறத நான் வந்து சொல்றேன். பட் வெனு எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ சென்னையோட ஹோம் கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. அது ஒரு பிளஸ்ஸா இருந்தாலும் ஆல்ரெடி ஜிடியோட இதே வெனுல மதியம் வந்து ஒரு மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க. அதுல ருத்ராஜ் கைக்வாட் கொஞ்சம் நின்று ஸ்கோர் பண்ணல அப்படின்னா ரொம்பவே மோசமான முறையில் தோத்துருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு வெனு மதியம் டைம்ல ஒரு மாதிரியும் நைட்ல ஒரு மாதிரியும் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு வெனுவா இருக்கு இந்த சென்னை வெனு. இப்போ இந்த சென்னை வெனுவோட பிச்சு ரிப்போர்ட்னு பாத்தீங்கன்னா ஓவராலா கொடுத்துருக்க ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு வந்து நல்ல ஃபேவரா இருக்கும். ஒரு 180க்கு மேல ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ற டீம் கொஞ்சம் சிரமப்படுவாங்க. சேஸ் பண்றதுக்கு பேட் பாஸ் பண்றவங்க கொஞ்சம் வின்னிங் ரேஷ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலரோட ஸ்பின்னருக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து நைட் நடக்கிற மேட்ச். பகல்ல ஃபாஸ்ட் பவுலர் அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏர்லி ஸ்விங் விக்கெட்ஸ் டக்குனு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது. சோ இது மதியம் நடக்கிற மேட்ச் அப்படிங்கறதுனால மோஸ்ட்லி டாஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 120 130 ரன்னுக்குள்ள சுருட்டிட்டாங்கன்னா ஈஸியா சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல ரெண்டு டீம்ல எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ மேட்சை பத்தி டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ½ ஹவர்ல மேட்சஸை பத்தி எந்த அப்டேட் வந்தாலும் அதை டெலிகிராம் சேனல்ல தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட். ஸோ வெனு ரெக்கார்டு ஓவரால் தெரிஞ்சது தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் வின்னிங் ரேஷியோ இருக்கு. பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில 2 டீமுமே மொத்தமா 2 மேட்ச் தான் விளையாண்டுருக்காங்க. அவங்க ஹெட் டு ஹெட் பேட்டில் அதுல ஒரு மேட்ச் சிஎஸ்கே, ஒரு மேட்ச் லக்னோ அப்படிங்கிறது 2 பேருமே ஒருத்தவங்க சிலைச்சவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. இதுல சென்னையோட ஹையஸ்ட் டோட்டல் லக்னோவுக்கு எகென்ஸ்டா இந்த வெனுல 217, லக்னோ சென்னைக்கு எகென்ஸ்டா இந்த வெனுல 213 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. இப்போ 2 டீமோட ப்ராப்பர் 12 பேர் யார் யாருங்க பார்த்துட்டு யாருக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு நாளைக்கு மேட்ச்ல, யார் வின் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. உர்வீர் பட்டேல், கார்த்திக் சர்மா, டுவால் பிரேவிஸ், ஓவர்டன், அகில் ஹுசைன், நூர் அகமது, அன்சுல் காமோஜ், குர்ஜப்ரீத் சிங், முகேஷ் சௌத்ரி அண்ட் டூபே. சோ டூபேவை இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பாரதா லக்னோவோட பிளேயிங் 12 வந்து பார்த்துருவோம். லக்னோவை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மாஸ், குல்கர்னி இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. நிக்கோலஸ் பூரான், ஆடம் மார்க்ரம், ரிஷப் பண்ட், அஸ்கத் ரகுவன்சி, இமாட் சிங், முகமது சமி, சபாஸ் அகமது, திக்வேஸ் ரெட்டி, பிரின்ஸ் யாதவ் அண்ட் மயங்க் யாதவ். இதுதான் லக்னோவோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்திருக்கு. மோஸ்ட்லி இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ 2 டீம்லயுமே 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். லக்னோல இந்த 5 பவுலர்ஸ் தான் இருக்கிறாங்க. இப்ப அந்த 5 பவுலர்ல 6th பவுலிங் ஆப்ஷன் தேவைப்பட்டா ஆடம் மார்க்ரமுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அப்ப 5 பவுலருமே 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி தேவைப்படாது. பட்டா ஆடம் மார்க்ரம் ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் சென்னையை பொறுத்த வரைக்கும் முகேஷ் சௌத்ரி 4 ஓவர், அன்சுல் காமோஜ் 4, அகில் ஹுசைன் 4 அண்ட் ஓவர்டனுக்கு வந்து ஒரு 2 ஓவர் பேலன்ஸ் இருக்க ஓவர் குர்ஜப்ரீத் சிங் அண்ட் நூர் அகமது இவங்க வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 2 டீமோட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ், யாரு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பாக்குறதுக்கு முன்னாடி 2 டீமுமே நாளைக்கு மேட்சை எப்படி பிளே பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு டீம் எந்த ஒரு பிரஷருமே இல்லாம ஃப்ரீயா வந்து பிளே பண்ண போறாங்க. ஒரு டீம் நல்ல ஒரு பிரஷரோட வின் பண்ணி ஆகணுங்கிற அமைப்போட பிளே பண்ண போறாங்க.
பிரஷர் இல்லாத டீம் லக்னோ, பிரஷரோட பிளே பண்ண போற டீம் சென்னை. காரணம் சென்னை வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அடுத்து இருக்கிற 3 மேட்ச்ல 3மே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா அந்த ஃபைனல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா லக்னோ பேலன்ஸ் இருக்கிற மேட்சை வின் பண்ணாலும் அவங்களுக்கு பெரிய இம்பாக்ட் வந்து கொடுக்க போறது கிடையாது. சோ அப்படி இருக்கனால அவங்க வந்து ஃப்ரீயா விட்டுட்டாங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆடுங்க, ஃப்ரீயா ஆடுங்க, எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாம ஆடுங்க விட்டதுனால லாஸ்ட் மேட்ச் பயங்கரமா பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் வேற லெவல் நாக் வந்து பண்ணியிருந்தாங்க. அதே டஃப் இந்த மேட்ச் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா மதியம் நடக்கிறதுனால எப்படி வேணாலும் கேம் சேஞ்ச் ஆகும். சென்னை கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிச்சாலும், இந்த மேட்ச் லாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்த மேட்ச்ல இருந்து இன்னும் பிரஷர் அதிகமாயிரும். அவங்களோட அந்த கப்பை வின் பண்ற மைண்ட் ரொம்பவே ரிஸ்கா போயிடும். சோ அப்போ இப்ப யார் யாரு என்ன மாதிரி பண்ணுவாங்க இந்த பிரஷர் சுச்சுவேஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லக்னோல வந்து பாத்துருவோம். லக்னோல மிச்சில் மார்ஸ் அண்ட் குல்கர்னி இவங்க 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. மிச்சில் மார்ஸோட நாக் பார்த்திருக்கவங்க தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்ட் அப் மேட்ச்ல இருந்து எல்லா மேட்சுமே சூப்பரான நாக் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. பேட்டிங்ல வெறித்தனமா ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி போட்டாரு. ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு. இந்த மேட்சும் சேம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணுவாரு. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுல அவர் ஒருத்தர் மட்டும் தாங்கிறதுனால கண்டிப்பா ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணி எனக்கு தெரிஞ்சு 35 to 45 பிளஸ் மேல ஸ்கோர்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் சென்னைக்கு எகென்ஸ்டா. சரி, இவருக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசுல ஏதாச்சும் ஒரு பவுலர் இருக்காரா சென்னையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பவுலர் முகேஷ் சௌத்ரி, லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்விங் கொடுக்குறாரு பால, சம்டைம் டக்கு ஸ்லோவர் பால போட்டு கொஞ்சம் பேட்ஸ்மேனை கணிக்க முடியாம பண்ணிடுறாரு. அதுல கொஞ்சம் ஸ்டார்ட் அப்ல அந்த முதல் ஓவர்ல எப்படி பந்து வருதுங்கிறத கொஞ்சம் கணிக்கிறது சிரமமா இருக்கும். பால் எப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மிச்சல் மாசம் ஆட்டம் வேற மாதிரி மாறிடும். ஸோ அப்போ அது இல்லாம ஃப்ரீடமா விட்டதுனால இன்னும் கொஞ்சம் எஃபெக்டோட வந்து பிளே பண்ணுவாரு. முகேஷ் சௌத்ரி ஸ்டார்ட் அப்ல அந்த விக்கெட் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா 200 மேல ஸ்கோர்ஸை கொண்டு போயிருவாங்க லக்னோ. இதுல ஆர்ஜின் குல்கர்னி. ஸோ ஆர்ஜின் குல்கர்னியை பொறுத்த வரைக்கும் எப்படி பிளே பண்ணுவாரு அப்படின்னா, பெரிய அளவுக்கு மேட்சஸ்ல வெளியே விளையாடல, டொமஸ்டிக் லெவலில் நல்லாவே விளையாண்டுருக்காரு. ஆவரேஜ் ஒரு 20 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்சும் பாத்தீங்கன்னா பெரிய ஷாட் அவருக்கு அதிகமா இல்ல, பால நல்லா பார்த்து டைமிங் பண்ணி அடிக்கிறாரு. பட் பெரிய ஷாட் கிடைக்குதாங்கிறத கிடையாது. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்றாரு. பவர் பிளேல விக்கெட் லூஸ் பண்ணாம சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு அடிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டான பொசிஷன்ல அவர் பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25க்கு மேல ஸ்கோர்ஸ் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் அசோக் குல்கர்னிய பொறுத்த வரைக்கும். நிக்கோலஸ் பூரான், ஆடம் மார்க்கம், ரிஷப் பண்ட், இந்த 3 பேருமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தானே ஃப்ரீயா விட்டுட்டாங்க, எப்படி வேணா ஆடுங்கட்டாங்க. ஆனா 3 பேர்ல 2 பேருமே லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நான் அடிக்க தான் போறேன், நான் இன்னைக்கு ஆட்டத்தை காட்டுறேங்கிற மாதிரி அவுட் ஆனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேல என்ன ஆக போறோம்னு சொல்லிட்டு வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிக்கிறாங்க. சோ அப்போ லக்னோ நிக்கோலஸ் பூரான்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட், ஆடம் மார்க்கம், இந்த டாப் 5ல 4 பிளேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல நல்ல ஸ்கோர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதுல அஸ்கத் ரகுவன்சி, இன்கேஸ் அன்சுல் கமோச், முகுல் சௌத்ரி இவங்க 2 பேருமே பவர் பிளேயர்ல டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஆடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளேயர் அஸ்கத் ரகுவன்சி. டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல நல்லாவே பிளே பண்ணியிருக்காரு. அவரோட ரெக்கார்ட் நல்லாவே இருக்கு. 25ங்கிறது ஒரு ஆவரேஜா வச்சு பிளே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டக்கு டக்குன்னு விக்கெட் விழுவும் போது அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வாக்குல பெரிய ஷாட் இல்லைனாலும் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு ஸ்கோர்ஸை கொண்டு போறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. மோஸ்ட்லி பேட்டிங் ஆப்ஷன் வருமாங்கிறது டவுட் தான். அப்படி வந்தாருன்னா அவர்கிட்ட நான் தாராளமா ஒரு 30+ ஸ்கோர் வரையும் வருங்கிறத எதிர்பார்க்கிறேன் அவரோட ரீசன்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ சென்னை பவுலர்ஸ்ல யார் யார் இம்பாக்ட் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேட்ச் அகில் ஹுசைன், நூர் அகமதோட இம்பாக்ட் அதிகமா இருக்குமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான், பெரிய அளவுக்கு இருக்காதுங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். 2 பேரும் வேணா ஒரு விக்கெட் எடுக்கலாம், பெருசா விக்கெட்ஸ் அவுட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுல அன்சுல் கமோச் 1ங்கிறது 2 விக்கெட் வரையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள், முகேஷ் சௌத்ரி 1 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். இதுல ஓவர் 10 இன்கேஸ் பவுலர்ஸ் அடி வாங்குறாங்க அப்படின்னா ஓவர் 10 தான் அந்த 10வது ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் கொண்டு வருவாங்க. அவர் நல்லாவே கம்பேக் கொடுப்பாரு, ஸ்கோர்ஸ் கண்டெயின் பண்ணி விக்ரம் எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பவுலரா இருப்பாரு. அப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுல குர்ஜீத் சிங்க்கு விக்கெட்ஸ் கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கும். அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ஒரு ஓவர் கொஞ்சம் நல்லாவே அடி விழுவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இப்போ சென்னைக்கு ஆப்போசிட்டா பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இந்த 5 பிளேயர் மட்டும்தான். இதுல
பவர் பிளேல முகமது சமி, பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ் இந்த 3 பேரையும் நீங்க கண்டக்ட் பண்ணணும். 150க்கு மேல ஸ்பீட்ல போடக்கூடிய மயங்க் யாதவ் நல்ல வேகத்துல மட்டும் இல்லாம அதே இடத்துல பவுன்ஸும் போடக்கூடிய ஒரு பிளேயர். சோ அது ஒண்ணு. விக்கெட் டேக்கிங் ஆல்சோ பவுலர். அதிகம் விக்கெட்ஸ் இந்த சீசன்ல ஸ்டெம்பிட் மூலமா பண்ண ஒரு பிளேயர் பிரின்ஸ் யாதவ். அடுத்ததா இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் பிளேயரை சொல்லி வச்சு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் முகமது சமி. இந்த 3 பிளேயருக்குமே 4 ஓவர் கிட்டத்தட்ட 8 ஓவர் 12 ஓவர். இந்த 12 ஓவரையுமே என்ன பண்ணணும், தாண்டி வரணும். அப்போ வந்துட்டாங்கன்னா சென்னையோட வின்னிங்ஸ் கண்டிப்பா நமக்கு உறுதி அப்படிங்கிற முடிவு பண்ணிடலாம். ஆனா சமி ருத்ராஜ் கைக்வாட இயர்லி விக்கெட்ஸ் எடுத்துருவாரு, பவர் பிளேலயே விக்கெட் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ருத்ராஜ் இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் வரையும் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். இதுல சஞ்சு சாம்சனுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுப்பாரு. பட் அதை சஞ்சு கொஞ்சம் ஸ்டேபிள் நின்று பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 2 ஓவர் கொஞ்சம் நின்றுட்டாருன்னா 3வது ஓவர் மயங்க் யாதவ் வந்து போல் பண்றாரு. சோ மயங்க் யாதவ் பொறுத்த வரைக்கும் வேகத்துல நல்லா யாக்கரும் பண்றாரு அண்ட் டக்குன்னு பவுன்ஸும் போடுறாரு. அதுல கொஞ்சம் மிஸ்ஸேஜ் ஆகி சஞ்சு சாம்சன் விக்கெட் விட்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடக்கிற மேட்சா இருக்கு. இதுல ஓகே ஓபனர்ஸ் 2 பேரு, அடுத்து உருவில் பட்டேல், கார்த்திக் சர்மா 2 பேரு லாஸ்டா விளையாண்ட ஒரு 2-3 மேட்ச்ல சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கதான் போறாங்க, எப்படி இருந்தாலும் அடிக்கதான் போறாங்க. சோ அப்போ அவங்களுக்கு ஒரு பேட்டில்னா பிரின்ஸ் யாதவ் கண்டிப்பா இவங்க 2 பேருக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருப்பாரு. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து உருவில் பட்டேல் சரி கார்த்திக் சர்மா அடிக்கிறாங்க, ஸ்பின்னரை நல்லாவே அடிச்சு ஆடுறாங்க. அப்போ அந்த இடத்துல பிரின்ஸ் யாதவ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுப்பாரான்னு தோணுது. அதை தவிர்த்துட்டாங்கன்னா 2 பேர்த்திட்டு இருந்தையும் ஒரு 20+ ரன்னுங்கிறது ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவங்க அடிக்கிற ஃபார்மை பொறுத்து வேற லெவல் நாக் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த ஸ்கோர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டுவால் பிரேவிஸ் சில மேட்சஸ் டுவால் பிரேவிஸ் பேட்டிங் ஆடே வரல லாஸ்ட் 2 மேட்சா. ஆனா இந்த மேட்ச் கண்டிப்பா டுவால் பிரேவிஸ்ல ஓவர்டன் டூபே வரையும் கூட பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பவுலிங் டெப்த்தை பொறுத்து இருக்கு. இந்த மேட்ச் டுவால் பிரேவிஸ் தான் கொஞ்சம் ஸ்கோர்ஸ் அதிகமா கொண்டு போவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மத்த டாப் 4 பேரை கம்பேர் பண்ணும்போது டாப் 4 பேரும் சேர்ந்து தலா ஒரு 20+ ரன்னுக்கு மேல அடிக்கிறாங்க அப்படின்னா டுவால் பிரேவிஸ் வந்து நம்ம 30க்கு மேல ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த மேட்ச் டுவால் பிரேவிஸ் தான் சென்னை ஒரு நல்ல ஸ்கோர் டார்கெட் பிக்ஸ் பண்றாங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. ஓவர்டன் ஓகே பவுலிங் 4 ஓவர் பவுலிங் 2 ஓவரா மாத்துறாங்க, பவுலர்ஸை கொஞ்சம் கம் பண்ணிட்டே வராங்க, முக்கியமான தரத்தில் தேவைப்படும் அப்படின்னு ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டா எடுக்கிறாரு. பேட்டிங்ல 15ல இருந்து ஒரு 25+ ரன் வரையும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் தான், பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இதுல நான் வந்து முகமது சமி, பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ் இந்த 3 பேரை வச்சு அந்த இதுல அடிக்கிறதுக்கு சென்னை வேணுவுக்கு மதியம் நடக்கிற மேட்சுக்கு எப்படி இருக்குங்கிறத சொன்னேன். திக்னேஷ் ரதியும் சொல்ல கிடையாது, சபாஸ் அகமதியும் அவன் சொல்ல கிடையாது. லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் சபாஸ் அகமத் வைட் லைனா தான் பார்த்து போடுறாரு, ஃபுல்லாரே வரல, எல்லா பாலுமே கொஞ்சம் நவுத்து தான் போட்டு இருக்காரு. அதை அடிக்க போய் கொஞ்சம் விக்கெட்டை வந்து விட்டுறாங்க. ஸோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு மயங்க் யாதவ் 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பிரின்ஸ் யாதவ் அஸ்வல் 2 விக்கெட், முகமது சமி 1 விக்கெட், அதுவும் பவர் பிளேல கொஞ்சம் டீமை கொலாப்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த 2 ஸ்பின்னருமே ஸ்கோர்ஸை கொஞ்சம் கண்டெயின் பண்ணுவாங்க, பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மேட்ச் எந்த டீமா இருந்தாலும் சரி 180க்கு மேல ஸ்கோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்போனன்ட் டீம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மதியம் நடக்கிற மேட்ச்னால. ஸோ அப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீம்ல பிளேயர்ஸ் யார் யாரு என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் பண்ற வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு பவுலர்ஸ் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர்டன் 1, டுவால் பிரேவிஸ் 2, சஞ்சு அல்லது ருத்ராஜ் 2ல எனி ஒன் 3, அன்சுல் காமோஜ் 4, முகேஷ் சௌத்ரி அல்லது ஸ்பின்னர் 100 ஆகும்போது அக்யூஸ் 2 பேர்ல 3ல எனி ஒன் 7. இந்த 7 பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். லக்னோவை பொறுத்த வரைக்கும் சமி 1, பிரின்ஸ் யாதவ் 2, மயங்க் யாதவ் 3, இந்த 3 பவுலர், மிச்சல் மார்ஸ் 4, நிக்கோலஸ் பூரன் 5, ஐடம் மார்க்ரம் 6,
இந்த 6 பேரோட ஃபார்ம் நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல கொஞ்சம் நல்லாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் 7th பிளேயர் ஆப்ஷன் ரிஷப் பந்த் அண்ட் குல்கர்னி 2 பேர்ல எனி ஒன் 7th பிளேயர் ஆப்ஷன் வந்து இருப்பாங்க. இப்ப இந்த 2 டீமுக்கு 7 பிளேயருமே நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல அவங்க டீம் வின் பண்றதுக்கு ஒரு நல்ல பங்களிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.